அந்த ஏழை இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, அத்தனை ஏழைகளுக்கும் எதிரான ஒரு அரசு தான் இந்த பிஜேபி. பணம் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை மிரட்டி பணம் வாங்கி தங்கள் கட்சியை வளர்த்து கொண்டாலே அந்த திருடப்பட்ட பணம், இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு கொடுப்பேன், அந்த வார்த்தை ஒரு அப்பட்டமான பொய். 100 நாள் ஆகலையா? இப்போ 100 நாளில் 12 வருஷம் தாண்டிட்டு, ஆனால் எந்த நடவடிக்கையும் வரல. ஏழைகள்கிட்ட எவ்வளோ வசூல் வசூல் பண்ணுங்க, எவ்வளோ வட்டி விதிக்க முடியும் வட்டி விதிங்க. பன்னாட்டு முதலாளிகளுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் இந்த பிஜேபி ஆட்சியில் 17 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி சொன்னால், உலகத்திலேயே பெரிய மக்கள் தொகை கொண்ட சுமார் 147 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இந்த மக்களை எல்லாம் நம்ப வைக்கக்கூடிய பொய் சொல்லுகின்ற ஒரு ஆசாமி நம்மகிட்ட இருக்கார். அது யாருன்னதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்ன நிறைய பொய்களில், பல்லாயிரக்கணக்கான பொய்களில் ஒரு முக்கியமான பொய் 2014 இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு பணம் எல்லாம் திருட்டு பணம், திருடப்பட்ட பணம். இந்த பணத்தை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். இன்னொரு பெரிய விவாத பொருள் ஆகினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அரசியல் தளத்தில் பொது வழியில் மிகவும் விவாதிக்கப்பட்ட காரியம் இந்த கருப்பு பண விவகாரம் தான். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய கருப்பு பணம். அதோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா, இந்த கருப்பு பணத்தை உடனடியாக அங்கேருந்து கொண்டு வந்துடுவோம். அதற்கான சட்டம் ஏற்றி அதற்கான தனி டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு அந்த பணத்தை கொண்டு வந்துடுவோம். அந்த பணம் நம்ம நாட்டில் கூட ஒரு ஏழைக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஒவ்வொருவருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் கொடுக்க அளவுக்கு ஒரு பெரிய தொகை இருக்குது, நம்ம கொண்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கொண்டு வந்துட்டு அது 5 முதல் 10% பணத்தை இந்த நாட்டில் நேர்மையாக பணியாற்றி இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய ஊழியர்களுக்கு நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம். இப்படிலாம் பொய்யாக பேசினாங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான். இதை அப்போது மக்கள் நம்பினார்களானா முழுமையாக நம்பினாங்க. நம்ம இந்திய தண்டனை சட்டப்படி ஒருவரை திட்டமிட்டு பொய்யை சொல்லி ஏமாற்றினா 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கலான்னு இருக்குது. ஆனால் அது தெரிந்து வைத்து விட்டு இவர்கள் இப்படிப்பட்ட பொய்யை கட்டவிழ்த்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இதுவரையிலும் அந்த கருப்பு பணத்தை பற்றி எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கு டைம் கூட கொடுத்தாரு. 100 நாட்களுக்குள் இந்த பணத்தை நாங்கள் திரும்பி கொண்டுறோன்னு சொன்னார். அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், தேர்தலில் வாக்குறுதியில் அதை சேர்த்துருந்தாங்க. நான் அதை படிக்கேன். அதாவது, பிஜேபி இஸ் கமிட்டட் டு இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ட்ராக்கிங் டவுன் அண்ட் பிரிங்கிங் பேக் பிளாக் மணி ஸ்டாஷ்ட் இன் ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ். வி வில் செட் அப் எ டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ் அண்ட் டு ரெக்கமெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் லாஸ் ஆர் எனாக்ட் நியூ லாஸ். இது அவர்கள் அறிவித்தது. 100 நாள் ஆகலையா? இப்போ 100 நாளில் 12 வருஷம் தாண்டிட்டு, ஆனால் எந்த நடவடிக்கையும் வரல. மாறாக இதுக்கு நல்ல பரிசு நம்ம இந்திய மக்களுக்கு தந்தார். இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அவங்க சொன்னது இதுவும் கருப்பு பணத்தை மீட்பதற்கான ஒரு நடவடிக்கை தாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை பாதித்தது, எவ்வளோ ஏழை எளிய மக்கள் தெருவும் திண்ணையுமாக நின்றார்கள், எத்தனை பேர் வங்கி வாசலில் காத்து கிடந்து உயிரை இழந்தார்கள், எவ்வளோ பேர் அந்த பணத்தை பிறகு மாற்ற முடியாமல் அந்த ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது. அப்போது கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மக்களை நசுக்குவதற்காக இன்னொன்றை கொண்டு அதையும் பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமாக ஆக்கி ஏழை எளிய மக்களை வஞ்சித்த ஒரு வரலாற்றை நாம் மறந்துவிட முடியாது. 2014 அக்டோபர் மாதத்தில் இந்த ஒன்றிய அரசு ஒரு 627 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து இவங்க கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள், அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அந்த பட்டியல் அப்படியே நிலுவையில் இருக்குது. அது என்ன நடந்ததுன்னு இதுவரை யாருக்குமே தெரியாது. அதே நேரம் 2015 ஹெச்எஸ்பிசி பேங்க் ஒரு பட்டியலை வெளியிடுது. அதில் ஒரு சுமார் 1195 பேர். அது நமக்கெல்லாம் தெரிஞ்சதான். அந்த பட்டியலில் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, தாபர், இன்னும் பல்வேறு நிறுவனங்கள், இன்றைக்கு மோடி அவர்களோடு மிக நெருக்கமான நிறுவனங்களுடைய பெயர்கள் இப்படி கருப்பு பண பட்டியலில் அந்த வங்கி ரிலீஸ் பண்ணதில் இருந்தது. இன்றைக்கு வரை அவர்களிடத்து பணத்தை எடுத்தாங்களா? இல்லை. ஆனால் மாறாக நம்ம பார்த்தோன்னா, இப்படிப்பட்ட அத்தனை பண முதலைகள், அந்த பட்டியலில் பெயர் பெற்றவர்கள் பல கோடி ரூபாய் பிஜேபிக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறது கடந்த காலத்தில். அதே போன்று பிஎம் கேர்ஸ் என்கின்ற பிரதமரின் நிதிக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவர்கள் நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இது எவ்வளவு தெளிவாக, பச்சையாக, அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள்
பணம் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை மிரட்டி பணம் வாங்கி தங்களையும் தங்கள் கட்சியையும் வளர்த்து கொண்டாலே தவிர அந்த கருப்பு பணத்தை இது திருடப்பட்ட பணம், இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு அப்பட்டமான பொய் என்பதை இந்த காலகட்டத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த நரேந்திர மோடியினுடைய அரசு, பிஜேபி அரசு ஏழை எளிய மக்களுக்கு எதிரான அரசு என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதில் யாருக்கா சந்தேகம் இருந்தால் எந்த விஷயம்னாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் வங்கியில். இப்போ ஒரு சாதாரண எளியவன் தன்னுடைய தாலி நூல் எதையாவது கொண்டு போய் ஒரு தங்கத்தை அடகு வச்சா அவருக்கு லோனை கட்டி அந்த தங்கத்தை திரும்ப எடுக்க முடியலைன்னா அந்த வட்டி தொகையை மட்டும் கட்டி அந்த லோனை அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். அந்த நடைமுறையை இன்றைக்கி அப்படியே மாற்றி அந்த மொத்த தொகையையும் அவர் வங்கியில் கட்டணும். கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த லோனை அதை வைக்கணும் ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் எவ்வளவோ ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ரெண்டாவது அவங்க வைக்க சமயத்தில் லோன் ப்ராசஸிங் சார்ஜுன்னு அவங்க திரும்ப வாங்குறாங்க. அப்போ இதுவும் மறைமுகமாக பல கோடி மக்கள் இப்படி அடகு வைக்க போகிறவங்களுக்கு லோன் தொகையை பொறுத்து விதவிதமான கட்டண வசூலிப்பு லோன் ப்ராசஸிங் சார்ஜுன்னு நடக்குது. இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்று. எனவே இன்றைக்கு இந்துக்களை பாதுகாப்போம், இந்திய மக்களை பாதுகாப்போம் என்று சொல்லுகின்ற மோடி அரசு இந்தியாவில் வாழுகின்ற கோடானு கோடி ஏழை எளிய மக்கள், அவங்க எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, அவர்களை இப்படி நேரடியாக வஞ்சிக்கக்கூடிய தொடர் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தான் இவங்களோட முழுமையான மக்கள் விரோத அரசு. இன்றைக்கி மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா கோடானு கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மானியங்கள், தள்ளுபடி, இதெல்லாம் இன்றைக்கு பன்னாட்டு முதலாளிகளுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் பெருமுதலாளி பணக்காரர்களுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடியதை மறுபக்கத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வியப்பு என்னென்னா, இந்த பிஜேபி ஆட்சியில் 17 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்போ நம்ம எண்ணி பார்ப்போம், ஏழைகள்கிட்ட எவ்வளோ வசூல் பண்ணோம் வசூல் பண்ணுங்கள், எவ்வளோ வட்டி விதிக்க முடியும் வட்டி விதிங்க. ஆனால் இன்னொரு தரப்புக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் இந்த தள்ளுபடி மட்டும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறோம். ஏழைகள்கிட்ட எவ்வளவு இப்படி வசூலிக்க முடியுமோ அத்தனையும் இந்த ஒன்றிய அரசு வசூலித்து விட்டு மறுபக்கத்தில் பெருமுதலாளிகள், பெரும்பணக்காரர்கள், பெருநிறுவனங்களுக்கு 17 லட்சம் கோடி அளவிற்கு நிதி தள்ளுபடி செய்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏழைக்கான அரசா? இதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப பாஜக ஏழைகளுக்கு எதிரான அரசு, ஏன் அந்த ஏழை இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, அத்தனை ஏழைகளுக்கும் எதிரான ஒரு அரசு தான் இந்த பிஜேபி அரசு என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இதனால தான் இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளில் அவங்க தோல்வியை தழுவி ஆக வேண்டும். அதை மக்கள் உறுதி செய்யணும். அதாவது பிஜேபி இல்லாத சட்டமன்றம் என்கின்ற சூழல் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு ஜீரோ பிஜேபி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் கூட இன்றைக்கு நடைபெற்று இருக்கிறது. நம் மண்ணை நாமே காப்போம், ஜீரோ பிஜேபி.